கோளர பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கு. ஏழு தோழி வங்கன் விட முண்ட கண்டன் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸ்ரீராம சம்பந்த பெருமான் பாடிய அந்த கோளர பதிகத்துல கடைசியில் அவர் ஒவ்வொரு விதத்திலையும் ஒரு இதை சொல்லியிருப்பார். அவை நல்ல நல்ல அடியார் அதற்கு மிகவே அப்படின்னு சொல்லியிருப்பார். எத்தனை நல்ல சொல்லியிருப்பார்னா 4 நல்ல சொல்லியிருப்பார். அந்த பாடலை படிச்சோம்னா தெரியும். ஏன் அந்த 4 நல்ல ஒரு நல்ல முடிச்சிருக்கலாம்ல, ஏன் 4 நல்ல அப்படின்னா 4 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. அந்த 4 பேருக்குமே 4 விதமான குணங்கள், அதாவது 3 குணங்கள் உண்டு. தாமச சாகச தாமச சாத்வீகம் அப்படின்னு 3 குணங்கள். இதுதான் நமக்கு காரணமானது. மந்த புத்தியை ஏற்படுத்தக்கூடியது, கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, சாத்வீகம் அமைதியான தன்மைக்கு ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த 3 குணங்களும் 4 மனிதர்கள்ட்டையும் இருக்கும். அந்த 4 மனிதர்களுக்காகத்தான் அவை நல்ல அதிகார 4 நல்ல சொல்லியிருப்பார். யார் அந்த 4 மனிதர்கள் அப்படின்னா, நல்லவன் கெட்டவன், நல்லவன் கெட்டவன், கெட்டவன் நல்லவன் அப்படின்னு 4 விதமான தன்மைகள் மனிதர்கள் உண்டு. இவன் ரொம்ப நல்லவன் இருப்பான், இவன் ரொம்ப பயங்கர கெட்டவன். ஆனா நல்லவன்ல ஒரு கெட்டவன் இருப்பான், கெட்டவன்ல ஒரு நல்லவன். அப்ப எந்த மனிதர்களாக இருந்தாலும் இந்த கோளாறு பதிகத்தை கோளாறு பதிகத்தை சொல்லுவான். அந்த பதிகத்தை நம்ம தினசரி பாடிட்டு வந்தோம்னா நவ கிரக தோஷங்கள் ஆண்டு நீங்கும் அப்படின்றது திருஞான சம்பந்த பெருமானுடைய வார்த்தை. அதனால வாய்ப்பெல்லாம் கிடைத்தா உங்க படிக்கலாம், அல்லது அது என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம். படிக்கிறவங்க கேட்கிறதே என்னது மிகப்பெரியது. ஏன் வயிறு போட்டு நாங்க மந்திரங்களை பிராணன் அறிவியத்துல இருந்து ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, எங்களுக்கு மட்டும் இந்த புண்ணியம் இல்லை, இந்த மந்திரத்தை கேட்கிறவங்களுக்கு புண்ணியம், சொல்றவங்களுக்கு புண்ணியம், பார்க்கிறவங்களுக்கு புண்ணியம். செல்ல எடுத்து வீடியோ எடுத்து போனோம்னா அதை பார்க்கிறவங்களுக்கு, வர முடியாதவர்களுக்கு புண்ணியம். திருவிழாக்கள் கோயில வந்து சுவாமி தரிசனம் பண்ண, சுவாமி எங்க வர்ற, தேர்ல ஏறி சப்பரத்துல ஏறி தெருவுக்கு வர்ற, ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வீதியாக வர்றாரு. ஏன்னா கோயிலுக்கு வர முடியாதவர்களுக்கும் அனுகிரகம் செய்யணும் அப்படின்றதுக்காக. அதனால இந்த மாதிரியான வாய்ப்பு கிரகங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ இந்த மாதிரியான ஹோமங்களை நம்ம பார்க்க முடியாது, செய்யக்கூடாது. அப்ப எங்கதான் பார்க்கலாம்னா கோயில்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான ஹோமங்களை நம்ம பார்க்க முடியும், செய்ய முடியும். அதனால மனசார பிரார்த்தனை பண்ணிக்காங்க. எல்லாருக்கும் நல்ல விதமான மனதில் என்னென்ன காரியங்கள் நீங்க நினைக்கிறீர்களோ அனைத்து காரியங்களையும் சித்தி தரக்கூடிய வல்ல ஒரு அனுகூல தெய்வம் வாராகி. வாராகியோட பக்தரா மாறிட்டோம்னா நம்ம யாரையும் வஞ்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம திட்டுறதுக்கு முன்னாடி அம்பாள் போய் அடிச்சுவோம். என்னுடைய பக்தரை ஏன பேசலன்னு சொல்லி ஏற்படுவோம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அம்பாள் மேல பக்தி இருக்கணும். நான் சாமிக்கு பால் கொண்டு வந்தேன், தயிர் கொண்டு வந்தேன், இளநீர் கொண்டு வந்தேன், அதெல்லாம் சுவாமி நமக்கே கொடுத்தது. நம்ம ஏதாவது சாமி கொடுத்துருக்கோமா? நம்மளால கொடுக்க முடிஞ்சது என்ன? இந்த உடம்புலதான் கொடுக்க முடியும். அதனால மனம் மொழி மெய்களால் நீல நினைந்து உன்னை சரணாகதி அடையணும். நம்மள சுவாமிகிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் நான் தேங்காய் கொண்டு வந்தேன், தேங்காய் அழகு போட்டேன், ரைட், நம்ம மன திருப்திக்காக பரிகாரத்துக்காக செய்யக்கூடியது, கரெக்டு தான். ஆனா சுவாமி நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? உண்மையான பக்தியோடு. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் நம்ம 3 தத்துவம் சொல்லுவோம். ஆத்மம் உள்ளா இருக்கக்கூடிய ஆன்மா, வித்யா தத்துவம் இந்த உடல், வித்யா அப்படின்னா உடம்பு, சிவ தத்துவம் இந்த ஆத்மாவும் வித்யாவும் சேர்ந்து நான் என்னவா மாறேன், சிவ தன்மையா மாறேன். அப்ப நான் சிவன் சொல்லல, சிவ தன்மையே தான் பெறலாம். அதுல மாலாங்கோட்டை சாமியா இருப்பாங்க, சிவன் பார், நான் சிவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்ப சிவ தத்துவம் சிவ தன்மை பெறலாம், சக்தியோட தன்மையை பெறலாம். நான் தான் வாராயின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சுவாமி நம்மகிட்ட எதிர்பார்க்கிற உண்மையான பக்தியை தான். அதனால எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அஸ்திர கோபங்கள், கண்ணுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய சத்துருக்கள், எதிரிகள், அவர்களெல்லாம் நாசம் அடைவார்கள். அதான் நான் சொன்னேன், அம்பாளுடைய பக்தரா மாறிட்டோம்னா நம்ம அவனை எதுவுமே சொல்ல தேவையில்லை.
நமக்கு ஒரு தீங்கு அப்படின்னா அம்பாலே முன்னாடி இருக்கு, தண்டத்தை வச்சுட்டு நிற்பான். அதனாலதான் தண்டினின்னு ஏதாவது சண்டைன்னா எடுக்கிறாங்க அந்த காலத்துல. போட்டு முன்னாடி ஒரு கம்பு சொல்லி வச்சுப்பாங்க, குருவிக்கு போவாய் இல்லாட்டி அருவா எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாமே யார்கிட்ட உண்டு? அம்பாள்கிட்ட உண்டு. கலப்பையும் உண்டு, தண்டமும் உண்டு அப்படின்னு அந்த நவரத்ன மாலையில வரும். கலப்பை எதுக்கு? கலப்பை எனக்கு அதான் சொல்லுவாங்க, எனக்கு விவசாயம் பண்ண தெரியும், சண்டையும் போட தெரியும். அது மாதிரியான அம்பாள். அதனால அற்புத தெய்வம், திவ்ய தெய்வம் அப்படின்னா வாராகி. நமக்கு இப்பதான் எல்லாம் தெரியுது வாராகினா. வடநாட்டுல அதான் ஆஷாட நவராத்திரி கொண்டாடுவாங்க ஆடி மாதத்துல. ஏன்னா ஆடி மாதத்துல என்ன நடக்கும்? விவசாயம் நடக்கும். ஆடி மாதத்துல விவசாயம், ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்ப இந்த மாதங்களெல்லாம் பயிர் என்ன பண்ணுவாங்க? விவசாயம் மேலூங்கி வளர்க்கறதுக்கு பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆடி மாதம் ஆஷாட அம்பாள், இந்த நிலத்துக்கு அதிபதியாக, விவசாயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாள் வாராகி. அதனால வட மாநிலத்துல ஆஷாட நவராத்திரி அம்பாளுக்காக கொண்டாடுவாங்க ஆடி மாதத்தை. அம்பாளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எங்களுக்கும் நல்ல மகசூல் கிடைக்கணும், எங்களுக்கு காத்து நல்ல விவசாயம் நல்லபடியா மேலோங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக அம்பாளை என்ன பண்றது? திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நவராத்திரியாக அந்த ஆஷாட நவராத்திரி வட மாநிலத்துல கொண்டாடப்படுது. அதனால அம்பாவை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது அத்தனை